நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த மூணும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள். இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது. அதிலும் கண்டிப்பா உணவும் உடையும் இல்லாம இருக்க முடியுமா? இதுல உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கையான உணவு வகைகள் நல்லதுன்னு உணவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சமைக்காத, அதிலும் வறுக்காத உணவு வகைகள் தான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. தீய்ந்து போகும் அளவுக்கு வாட்டிய உணவு வகைகளை உண்பதை தவிர்க்கணும். தீஞ்சு போறதுனால உணவுல வேதி வினை ஏற்பட்டு உருவாகும் புது வேதிப்பொருட்கள் உடலுக்கு தீங்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதோடவா எவ்வளவு எரிபொருள், விறகு, மின்சாரம், கேஸ் வீணடிக்கிறோம். எந்த எரிபொருளை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் தீந்து போனால் ஏற்படுற கெடுதல் ஒண்ணுதான். ஆவியில் வேக வைத்த காய்கறிகள்னால எந்தவித ஆபத்தும் இல்லை. இட்லி, இடியாப்பம் அப்படித்தான். பொன்னுசாமி ஐயா, விறகு, வரட்டி, எரிவாயு, மின்னாற்றல் எதை பயன்படுத்தினாலும் வெளிப்படுவது வெப்பம்தான். மின் ஆற்றல்னால உயர் வெப்பத்தை உண்டாக்க முடியும். நிலக்கரியை எரித்தால் மிதமான வெப்பத்தை ஒரே அளவில் பெற முடியும். இதனால வெப்ப அளவு மாறும். தவிர வெப்பம் தரும் பொருளால உடம்புக்கு தீங்கு உண்டாகுது. பாருங்க, ஹீட் என்ற வெப்பம் ஒண்ணுதான். எதிலிருந்து கிடைக்குதுங்கிறத பொறுத்து அதன் தன்மை மாறுது. அது மட்டுமல்ல, நாம சாப்பிட்ற சாப்பாட்டை எதில் வச்சு சாப்பிட்றோம்? தட்டுலையா? பிளாஸ்டிக் ஷீட் இப்போ கிடையாது, ஆனால் அதுலேயும் வச்சு சாப்பிட்ருக்கோம். வாழை இலை, பாக்கு மட்டை தட்டு, தாமரை இலை, பாதாம் இலையில தச்சு அதில் சாப்பிட்றதுன்னு இந்த பட்டியல் நீளுது. இதில் வாழை இலையில சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். அதோட அது ஒரு மரியாதை. அப்புறம் முதல்ல இனிப்பு வைப்பாங்க. யாரும் இனிப்பு சாப்பிட்றதுக்கு தயங்குறதில்ல. இனிப்பு சாப்பிட்ட உடனே உமிழ் நீரோட கலந்து மூளைக்கு போய் வயிற்றுல ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்க செய்யுது. அதனால தான் ஜீரணம் எளிதாக நடைபெறுது. வாழை இலையை போட்டு சாப்பிட்றதுல கூட சில முறை வரைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம ஆட்கள். அதாவது தலைவாழையில சாப்பிட்றோம். நுனி இடது கை பக்கம், அடிப்பகுதி வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி தான் போடணும். ஏன்னா இடது நுனி பக்கம் குறுகி சின்னதாக இருக்கும். அந்த நுனி பகுதியில் உப்பு, ஊறுகாய் வைப்பாங்க. ஊறுகாய், உப்பெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. வலது கை பக்கம் இலை பெருசாக இருக்கும். நாம் சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பாயாசம், அப்பளம், மோர் சாதம், பொரியல், கூட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடுவோம். அதை பிசைஞ்சி உருட்டி சேர்த்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இலையின் அடிப்பகுதி பெருசாக இருக்கும். அதனால தான் அடிப்பகுதி வலது கை பக்கம் இருக்கிற மாதிரி போடுவாங்க. பொன்னுசாமி ஐயா, ஒரு வாழை இலையில் எவ்வளவு சமாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா? வாழை இலையில் சுட சுட சாப்பாட்டை பரிமாறும் போது ஒரு மனம் உண்டாகும். அதில் சில மருத்துவ குணங்கள் இருக்கான். அவ்வளவு நல்லதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு தகவல், நம்ம விவசாயிகள்லாம் இப்போது வாழையை கனிக்கோ காய்க்கோ சாகுபடி செய்வதை காட்டிலும் இலைக்காக பயிர் பண்ணுறாங்க. காரணம், பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு போடப்பட்டுள்ள தடை தான். எப்படியோ விவசாயிக்கு நல்லது நடந்தா நமக்கும் மகிழ்ச்சி. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.